வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி தேதி வந்து பார்த்திங்கன்னா 18th of December வெட்னஸ்டே. டைம் இப்போ 9:35 ஆகுது. முன்னாடியே வந்து நம்ம இப்போ மார்க்கெட்டை வந்து அனலைஸ் பண்ணிவிடுவோம். ஓகேவா? இப்போ வந்து மார்க்கெட் என்னன்னா ஒரு சிபிஆருக்கு கீழே தான் வந்து இருக்குது. ஓகேவா? ப்ரீவியஸ் வீக் லோ வந்து பார்த்திங்கன்னா 24,180. ப்ரீவியஸ் வீக் ஹை வந்து பார்த்திங்கன்னா 24,792. ஓகே, இப்போ இந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம வந்து என்ன பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஓகேவா? மார்க்கெட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பையர்ஸ் இந்த இடத்துல இல்லை. மார்க்கெட் வந்து என்னென்னா இருக்க செல் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் இந்த 24,180 இருக்குது, இது ஒரு க்ரூஷியலான ஏரியா. ப்ரீவியஸ் வீக் லோனால் அந்த இடத்துல வந்து ஷூட் ஆகலாம். நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறோன்னா இந்த 24,181 வந்து நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறோம். அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மார்க்கெட்டை வந்து பொசிஷனை வந்து நம்ம சொன்ன மாதிரி 100 பாயிண்ட்ஸ் வந்து அதிகமாக போனாலும் ரைட் பண்ணது, இல்லை 100 பாயிண்ட்ஸ் வந்து கம்மியாக போனாலும் வந்து ரைட் பண்ணது வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம். இதுதான் இன்றைக்கியோட ஸ்ட்ராட்டஜி. பார்ப்போமா? இங்கே வந்து நம்ம அயன் ஃப்ளை எடுத்துக்கலாம். ஆனால் அயன் ஃப்ளையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரைட் பண்ணதில் ப்ரீமியம் ரொம்ப கம்மியாக இருக்குது. 115 இருக்குது. அப்புறம் நம்ம 15க்கு வந்தால் நம்ம அட்ஜஸ்ட் பண்ண முடியாதுல்ல, ரொம்ப கம்மியாக இருக்குல்ல. எப்படி இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 பாயிண்டில் 60 பாயிண்ட்ஸாவது வந்து ப்ரீமியம் இருக்கணும். இது மாதிரி ரொம்ப கம்மியாக இருந்தால் நம்ம என்னென்ன பண்ணோம், அடுத்த வீக்கு வந்து இதை வந்து நம்ம எடுத்துக்கணும். ஓகேவா? அதனால் என்ன பண்ணலாம், அடுத்த வீக் இதை வந்து நம்ம வந்து எடுத்துப்போம். ஓகேவா? வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆர்டர் வந்து ப்ரைஸ் ஆகிடுச்சு. நம்ம வந்து எப்போ போல் வந்து டார்கெட்டையும் ஸ்டாப் லாஸையும் செட் பண்ணிக்கிட்டே தான். இப்போ 24,400 வந்து புட்டை வந்து நம்ம வந்து எடுத்துருக்கோம்ல, ஸ்ட்ரைக் ப்ரைஸாக செல் பண்ணியிருக்கோம். அதுக்கு வந்து ப்ரீமியம் எவ்வளோ இருக்குன்னா 238 இருக்குது. ஓகே, அப்போனா நம்மளுக்கு என்னென்னா 138 வந்து நம்மளோட வந்து டார்கெட்டும், அதுக்கப்புறம் ஸ்டாப் லாஸ் வந்து 338 வந்து டார்கெட். ஓகே, ஸ்டாப் லாஸ். ஓகேவா? அதே மாதிரி 24,000 காலுக்கு வந்து எவ்வளோ ப்ரீமியம் இருக்குன்னா 226 இருக்குது. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டார்கெட் வந்து 126ம், அதே மாதிரி ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்திங்கன்னா 326ம் நம்ம வந்து செட் பண்ணிக்கணும். ஓகே, மார்க்கெட் எப்படி வந்து ரியாக்ட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்ப்போம். வந்து 1240. இப்போ என்ன பண்ணணும்னா நம்மளோட 2 ப்ராஃபிட் லெக்கையும் வந்து புக் பண்ணிடணும். ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம ப்ராஃபிட் லெக்கை புக் பண்ணிட்டோம். இப்போ இனிமேல் வந்து சிங்கிள் டைரக்ஷனாக புல்லிஷாக போனால் நம்மளுக்கு வந்து இந்த சப்போர்ட்லேருந்து ப்ராஃபிட் வரும். ஓகே, இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு 1.5% வந்து ப்ராஃபிட் வந்து கொடுத்துருக்கு. இது ஒரு நல்ல ப்ராஃபிட்டு. ஒரு 1.5% இல்லை 2% ப்ராஃபிட்னாலும் நம்ம வந்து ப்ராஃபிட்டை வந்து புக் பண்ணிக்கலாம். ஓகே, பார்ப்போம். பாய் பாய்.